ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேருள்ளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த. நானும் உனக்கு பெரிய மனுஷன் நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ரைட், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை வேணும். இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, பின்ன ஏப்பா அந்த வேலையை விட்டுட்ட? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ப்ளீஸ், என்ன பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லைஃப பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சார், நீங்க எனக்கு வேலை தாட்டாலும் பரவாயில்ல, என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. காலையில வந்து. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னப்பா பிரச்சனை? இப்பதான் சொன்னேன், என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. நீ எப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைபிடிக்கிறவன். நாளைக்கு தான் என்னால பணம் தர முடியும். Now we can go. ஓகே சார். இவருக்கு தான் பிடிவாதம் இருக்குமா? எனக்கு இருக்காது. பெரிய இவன். அம்மா, ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம் இல்ல? பாவம், என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ இப்படி கஷ்டப்பட போறோட தெரியல. இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போல. கரெக்ட். தெரு முனைய கூட தாண்டி இருக்க மாட்டான். நானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வரேன். பாரு, நீங்க பாரு. நீ ஏங்க கேர்ஃபுல், வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க. உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாதடா கண்ணா, இப்ப வந்துருவாரு. இந்தா. ஏன் இப்படி முகமெல்லாம் எடுத்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம்? நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. ஆறுதலா இல்ல, ஆத்திரமா இருக்கு. இன்னும் உங்க மனசை கொஞ்சம் கூட மாத்திக்கலையா? மாத்திக்கிறதா? ஒரே ஒரு உயிரை மட்டும் கொல்லலாம், அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா பலியாகிறது நீயாத்தான் இருப்பேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் 2 விதத்துல சந்தோஷப்படுவேங்க. ஒண்ணு, உங்க கையால சாகிறதுக்கு. இன்னொன்னு, எனக்கு அப்புறமாவது இந்த குழந்தைக்கு தகப்பனா இருப்பீங்களே, அதுக்கு. இந்த பாரு, நம்ம 2 பேர் கடையில் இருக்கிற ஒரே உறவு ஜீவனாம்ச பணம். மாசம் சட்ட துணி வித்தாவது அதை கொண்டு வந்து மூஞ்சில் எரிஞ்சிடுவேன். எதை வித்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண முதலத்தை வைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அதை மாட்டி விட்டவளே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7ஆம் நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்கிக்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிச்சு வச்சியா? அத்த காசம் எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு.
உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதில் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கிய இருக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவளுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. யோ, என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் படபடன்னு பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. நெசமா படாதையோ, நல்ல படம். எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ இருக்கே இருக்க சமையலுக்கு தான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மதம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்துட்டாளா, மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா, சந்திரா. சேட்டன் என்ன விழிச்சோம்? யாரு சொன்னீங்க? என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமாக உங்க தங்கச்சி இல்ல. எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. கேடோ, செக்ரட்டரி. பெத்தவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். பக்கத்துலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்துலயா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவள உன் தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கையா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை இவளை நான் பாத்துருக்கேன். அதே நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 150 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு தேடிட்டு வந்தேன். நீ ஒரு மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்கா. அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு. காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்கை இல்லை. கேடோ, 10 மாதம் சுமந்து நானே செத்து இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்கை இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருகணும் போல இருக்கு. அம்மா மூக்க. மூக்க. அவன் தான் தெரியாதனமா உளறானா, நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா, 3 மணி நேரம் ஆப்போது போல இருக்கு. கமா. இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏப்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும். சொல்லு கண்ண. சொல்றேன். சின்ன வயசுலயே தாய் தகப்பன் எழுந்துட்டேன்னா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன். ஆபீஸையும் சரி,
வெளியிலயும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமானவன்னு பேசு. சார், ஆபீஸ் முடிஞ்சதும் உங்களை முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டன்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படிச்ச நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்க, இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுயா? கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார். கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார், எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க. ஆனா அத்தனை பேர் வயலே விருச்சின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் 9 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம், தன்னடக்கம் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். வந்து சார் நீ பொண்ணை பாருங்கல்ல, நான் கூப்பிடுறேன். சோபா. எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு, நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தியாகு. ஏன் சார், இதுதான் உங்க மகளா? எஸ், ஷீ இஸ் மை டாட்டர். கொஞ்சம் அவசரம் மாடர்ன், பட் மற்றபடி எல்லா விஷயத்திலும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பா. நோ சார். ஏன் இப்படி சொல்ற? சார், எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டம் போட்டுட்டு அலையாது, கெட்டு கெட்ட புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா. உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன். கடைசியா முடிவு? சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். வெறும் அக்கௌண்டாவே இருந்துடுறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவன்லயே போயிடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளக்காரன் கூட எப்பவும் போல வாழ்ந்துடுறேன். வரேன். அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தியில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிருக்கணும். காலில் மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சொன்ன நறுக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வரேன். சாமி, தட்டை மாட்டி கொடுத்துட்டீங்களே. அடேடே, எவன பெருசுக்கா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, பக்கத்து தெருவில் 15ஆம் நம்பர் வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கா. போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, சங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாளாச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு பண்ற கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு? லட்சுமி, சரஸ்வதி, அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்குறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கணும்.
நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணமூர்த்தி.